வெல்கம் டு winning.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 19.1 ஓட எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a right triangular ground, the sides adjacent to the right angle are 50 meter and 80 meter. Find the cost of cementing the ground at rupees 5 square meter. சரியா? சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரைட் ஆங்கிள் ஆர் 50 மீட்டர் and 80 மீட்டர். சரியா? சோ இது வந்து ரைட் ஆங்கிள் மெத்தட் அப்படினா இது வந்து ஒரு 50 மீட்டர் எடுத்துருக்காங்க, இது வந்து 80 மீட்டர் எடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Find the cost of cementing the ground at rupees 5 per square meter. அதாவது இந்த இதுக்கு அந்த காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கிரவுண்ட் வந்து சிமெண்ட் பண்ணதுக்காக. சரியா? சோ நமக்கு தேவை என்னது? இந்த சிமெண்ட் பண்ணதுக்குள்ள காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியாக்குள்ள ஃபார்முலா என்னது? ஏரியா is equal to half into base into height. கரெக்ட்டா? இந்த பேஸ் எவ்வளவு இருக்குது? 50. ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு? 80. சோ கேன்சல் பண்ணிடலாம். சோ 40. சோ 5 நால 20. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? ஏரியா 2000 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். கரெக்ட்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபாய் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு இருக்கும்? 2000 × 5. So 2000 into 5. So நமக்கு எவ்வளவு இருக்கும்? 10,000 rupees இருக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி மென்சுரேஷன் क्वेश्चंस எல்லாமே நமக்கு தேவையானது ஃபார்முலா தான். சோ நீங்க எப்பவுமே ஃபார்முலா நீங்க தரவா இருந்தீங்க அப்படினா அந்த மென்சுரேஷன் क्वेश्चन எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. The average of 5 number is 180. If one of the number is removed, then the average becomes 155. Find the removed number. சரியா? சோ क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ average of 5 number வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 180 சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்ப எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர் இருக்கும். சரியா? அந்த 4 நம்பர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குமா? 155 இருக்குமா? கரெக்ட்டா? சோ நமக்கு என்ன தேவை? சோ ஆவரேஜ்னா ஃபார்முலா என்ன அப்படினா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ். சோ இதான் ஃபார்முலா. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? சோ அதோட டோட்டல் கொடுத்திருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ். சோ நம்ம ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா இந்த டோட்டல் வேல்யூ இருக்கு தெரியுமா? இத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டோட்டல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5 பேர் இருக்கும்போது டோட்டல் வேல்யூ எவ்வளவு வந்து நமக்கு கிடைக்கும்? 4 பேர் இருக்கும்போது டோட்டல் வேல்யூ எவ்வளவு வந்து கிடைக்கும்? சரியா? சோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு அப்படினா அந்த ஒரு ஆளோட என்ன வேல்யூவோ அது வந்து நமக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா? சோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. So 180 டோட்டல் வந்து தெரியாது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்க எவ்வளவு இருக்குது? 5. சோ x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 5 × 180. சோ 18 × 5. 5 40 24 1 5 4 9. சோ 900 இருக்கும். கரெக்ட்டா? அடுத்து பாருங்க 155 x divided by 4. சோ இங்க என்ன போடுவீங்க? 155 * என்ன போடுவீங்க? 4 போடுவீங்க. கரெக்ட்டா? சோ 155 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20 0 மீதி 2 5 4 20 22க்கு 2 மீதி 2 1 4 2 6 620 கிடைக்கும். சோ 5 பேர் இருக்கும்போது டோட்டல் வேல்யூ 900 இருந்தது. 4 பேர் ஆகும்போது டோட்டல் வேல்யூ 620 ஆ மாறுது. சோ இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க ரிமூவ்ட் வேல்யூவோட அர்த்தம். சோ இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. சோ 0 8 8ல இருந்து 6 கழிச்சா 2. சோ 280 தான் அந்த ரிமூவ்ட் வேல்யூவா இருக்கும். சரியா? சோ இந்த ஆவரேஜ் இந்த மாதிரி क्वेश्चंसல இதுல டீச்சர் வெயிட் சொல்லிட்டு ஒரு क्वेश्चंस அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த டீச்சர் வெயிட் அப்படினா என்ன அப்படினா ஒரு கிளாஸ்ல ஒரு 30 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 30 ஸ்டூடண்ட்ஸ் கூட ஒரு டீச்சர் ஆட் ஆகும்போது ஆவரேஜ் வந்து 1 இன்கிரீஸ் ஆகுது இல்ல 2 இன்கிரீஸ் ஆகுது சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாடல் क्वेश्चन நம்ம இதே பேட்டர்ன்ல செய்வோம். ஃபர்ஸ்ட் அந்த 30 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் எடுப்போம். அதுக்கு அப்புறம் 30 ஸ்டூடண்ட்ஸ்க்கு டோட்டல் வேல்யூ எடுப்போம். அடுத்து 31க்கு டோட்டல் வேல்யூ எடுப்போம். ரெண்டே டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படினா அந்த டீச்சரோட வெயிட் இல்ல ஏஜ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த மாடல் क्वेश्चन வந்து ரொம்ப முக்கியமானது. சோ அதுலயே நம்ம இத அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க. A person crosses 600 meter long street in 5 minutes. What is his speed in kilometer per hour? சரியா? சோ ஒரு person வந்து 600 மீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரீட்ட 5 நிமிஷத்துல கிராஸ் பண்றோம் அப்படினா அவரோட ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா கொடுத்திருக்கல என்னது? மீட்டர் அப்புறம் மினிட். நம்ம எப்பவுமே மீட்டர் பெர் செகண்ட் தான் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படினா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா?
ஸ்பீட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து மினிட் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிட்ல இருந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது கண்டிப்பா செகண்ட்ல தான் இருக்கும். ஸ்பீடை வந்து ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹவர்ல செய்யலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல செய்யலாம், இல்ல கிலோமீட்டர் பெர் மீட்டர் பெர் செகண்ட்ல செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல செய்யலாம், அப்படி இல்ல மீட்டர் பெர் செகண்ட்ல செய்யலாம். சரியா, சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. சோ இது வந்து 600 மீட்டர் செகண்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்க 5 மினிட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம செகண்டா மாத்திரம் என்ன பண்ணோம், இன்ட்டு 60 போடணும். ஸோ 5030. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 300 செகண்ட். சரியா, ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்கும், 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இந்த மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, 18/5 போடுவீங்க. கரெக்டா, ஸோ இந்த 2 into 18/5 போட்டால் போதும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2 into 18/5, ஸோ 36/5. ஸோ 7 35, மீதம் 1 இருக்கும். ஸோ 2 10. ஸோ 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அவன் வந்து கிராஸ் பண்ணியாச்சுன்னா அந்த 600 மீட்டரை 5 மீட்டர் என்ன பண்ணுவான், கிராஸ் பண்ணி முடிப்பான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A man travel 2/11 of his journey by coach, 7/22 by ride and walk the remaining 1 kilometer. How far did he go? So இதில் நம்ம என்ன பண்ணலாம், the total distance என்ன பண்ணலாம், x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா total distance. So total x is equal to 2/11 of x plus 17/22x plus 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், இந்த எக்ஸுங்கிற வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கணும். சரியா, ஸோ 11 22, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து என்ன நமக்கு 22 இருக்கும். ஸோ மேலே 11 into 2 வந்து 22. ஸோ 2 into 2 எவ்வளோ கிடைக்கும், 4x plus 17x plus என்ன இருக்கும், 22 இருக்கும். கரெக்டா, ஸோ இங்கே என்ன இருக்கும், கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 22x is equal to 21x plus 22 இருக்கும். ஸோ இந்த 22xல இருந்து 21x கழிச்சு என்ன கிடைக்கும், நமக்கு வெறும் x கிடைக்கும். ஸோ xோட வேல்யூ என்ன இருக்கும், 22. சரியா, ஸோ ஹவு ஃபார் டிட் ஹி கோன்னு எவ்வளவு, அவன் இன்னும் 22 மீட்டர் வந்து போகணும்னு அர்த்தம். அப்போ xோட வேல்யூ என்ன இருக்கும், 22 இருக்கும். அதாவது டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போதும் என்ன கிடைக்கும், ஆன்சர் 22 கிடைக்கும். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. A ramp for unloading a moving truck has an angle of elevation 30 degree. If the top of the ramp is 0.9 meter above the ground level, then find the length of the ramp. சரியா, ஸோ இங்கே எடுத்துக்கோங்க, ஒரு ரேம்னு எடுத்து ஒரு ஏணி. ஸோ ஒரு லாரி இப்படி இருக்குது, இதில் வந்து அவங்க வந்து லோடு ஏற்றுறாங்க. ஸோ இதுதான் ஒரு லாரி. ஸோ லாரி வந்து லோடு ஏற்றுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ட்ரக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 0.9 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேம்போட ஹைட் இன்னும் கேட்டிருக்காங்க. கரெக்டா, ஸோ வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணதுல ஹைப்பர்டெனிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஹைப்பர்டெனிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேடரோட ஹைட் வந்து நம்ம கிடைச்சிடும். கரெக்டா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து வேல்யூ சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைப்பர்டெனிஸ். சரியா, ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் என்ன இருக்குது, ஏபி தான் என்னது பெர்பெண்டிகுலர், ஹைப்பர்டெனிஸ் என்னது ஏசி. ஸோ சைன் தீட்டா என்னது, சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி. இந்த சைன் 30 நமக்கு வேல்யூ தெரியும் எவ்வளவு, 1/2. ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ தெரியும் 0.9, ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணா போதும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் ஏசியோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரியா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், 1.8 மீட்டர் இருக்கும். ஸோ ஏசி தான் என்னது, அந்த ரேம்போட ஹைட். இப்போ அந்த ஏசி தான் என்னது, ரேம்போட ஹைட். ஸோ நம்ம இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவை எந்த ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க அந்த வேல்யூ. ஸோ சைன் தீட்டா, சைன் 30, சைன் 45 அந்த டேபிள் ஒன்று தெரியுமா. ஸோ டேபிள் நீங்கள் கரெக்டாக படிச்சாலே போதும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. The standard deviation of 10 values is 3. If each value increased by 4, find the variance of the new set value. சரியா, ஸோ ஒரு 10 வேல்யூஸோட ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, if each value increased by 4. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். if each value increased by 4 அப்படின்னா அதோட அந்த வேரியன்ஸ் இருக்கு தெரியுமா, அது வேரி ஆகாது, அப்படியே தான் இருக்கும். எல்லா வேல்யூலையும் 4 ஆட் பண்ணும்போது வேரியன்ஸ் வந்து வேரி ஆகாது. ஸோ வேரியன்ஸ்
அதாவது find the variance is equal to என்னது standard deviation the whole square. Standard deviation the whole square. So இந்த standard deviation எவ்வளவு 3. So 3 the whole square எவ்வளவு இருக்கும் 9 இருக்கும். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க if each value increase by 4 எல்லா வேல்யூ கூடயும் increase by 4 போடும்போது வேரியன்ஸ் வந்து என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டேவியேஷனை ஸ்கொயர் பண்ணா போதும். 7th क्वेश्चन பாருங்க find the next term of this sequence 11 13 17 19 23 சரியா. இந்த சீக்வென்ஸ் பார்த்தாலே தெரியுது என்னது பிரைம் நம்பர். ஸோ 2 டிஜிட் பிரைம் நம்பர் அப்படியே கண்டினியூஸா எழுதிருக்காங்க. ஸோ 23 க்கு அடுத்த உள்ள பிரைம் நம்பர் என்ன இருக்கும் 29 இருக்கும். ஸோ அதான் அதோட ஆன்சர் கரெக்டா. ஸோ 8th क्वेश्चन பாருங்க find the mean of the following அதாவது 2 4 6 8 10 12 14 16. ஸோ இந்த மீன் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம் கரெக்டா. ஸோ இங்க இருக்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நோ ப்ராப்ளம். அடுத்து பாருங்க சென்டர்ல இருக்க நம்பரை வந்து நம்ம வந்து மீன் வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க சென்டர்ல இல்ல ஏன்னா வந்து டோட்டலா 8 வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம சென்டர்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும் 8, 10 இருக்கும். இதான் வந்து என்னது சென்டர்ல இருக்க வேல்யூ. ஏன்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியாது. 8, 10 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன எடுப்போம் ஆவரேஜ் இருப்போம். இது ஆட் நம்பர் இருந்தால் பிரச்சனை கிடையாது. சென்டர் இருக்க நம்பர் நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 8, 10 கிடைச்சதுக்கு அப்புறம் இதோட ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இதோட ஆவரேஜ் எப்படி எடுப்போம் அப்படின்னா 8 + 10 டிவைட் பை என்ன பண்ணுவோம் 2 போடுவோம். ஸோ நம்ம என்ன கிடைக்கும் 18/2 சால்வ் பண்ணதுக்கு ஆன்சர் 9. ஸோ இதோட மீன் வேல்யூ என்ன இருக்கும் 9 இருக்கும் சரியா. ஸோ நமக்கு ஆட் நம்பரா இருந்தா பிரச்சனை கிடையாது. டைரக்டா சென்டர்ல இருக்க வேல்யூ போட்டா போதும். இந்த ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சென்டர்ல வர ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா போதும் நமக்கு மீன் வேல்யூ கிடைச்சிடும். 9th क्वेश्चन பாருங்க Shyam's monthly income is ₹12,000. He saves ₹1,200. Find the percentage of his savings and expenditure. சரியா. ஸோ Shyam's ஓட மந்த்லி இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி இன்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12,000. ஸோ சேவிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,200. ஸோ சேவிங்ஸ் வந்து 1,200. எப்போதுமே நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன எடுப்போம் பர்சன்டேஜ்ல 100% எடுப்போம். ஸோ இது வந்து எவ்வளவு 100%. ஸோ இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,200. ஒரு ஜீரோ கட் ஆகி கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு ஜீரோ கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10%. அப்போ 10% எவ்வளவு 1,200. ஸோ அவரோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும் 10% இருக்கும். அப்போ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கும் 90% இருக்கும். ஏன்னா 100 10 என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கும் 90%. ஸோ ஆன்சர் என்னது 10%, 90%. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஃபார்ம் எல்லாமே டோட்டல் வேல்யூ 100 எடுத்து நம்ம சால்வ் பண்ணாலே போதும். அதை ஈஸியா சால்வ் பண்ணி 10th क्वेश्चन பாருங்க due to increase of 30% in the price of a color TV the sale is reduced by 40%. what will be the percentage change in income? ஸோ இந்த பர்சன்டேஜ் क्वेश्चनல ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்ல ரெண்டு வேல்யூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா +or-a +or-b +or-ab divided by 100 is equal to என்னது 0. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இங்க இருக்க எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க என்ன போடுவீங்க பிளஸ் போடுவீங்க. டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா என்ன போடுவீங்க மைனஸ் போடுவீங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். due to increase of 30% in the price of a color TV. so increase ஆயிருக்கு. a வந்து என்னதா இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. so +30 கரெக்ட்டா. அடுத்து the sale is reduced by 40%. sale வந்து reduced ஆயிருக்கு. அப்ப என்னது மைனஸ். so -40 plus or minus சரியா. so உங்க பிளஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so 40 sorry 30 into -40 divided by 100 கரெக்ட்டா. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்தது சால்வ் பண்ண போறீங்க. ஸோ 30 இருந்து 40 சப்ட்ராக்ட் பண்ணா -10. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ முன்னாங்க 12. ஸோ -12 சரியா. ஸோ நீங்கள் ஆட் பண்ண என்ன இருக்கும் -22 கரெக்டா. ஸோ அப்போ -22 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூ என்னதான் இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. வாட் வில் பி தி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம்? அந்த இன்கம் வந்து 22% என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 22% வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2% வேல்யூ கொடுத்துட்டு ரெண்டுமே பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இல்லை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. இந்த ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். 11th क्वेश्चन பாருங்க find the least number which when divided by 24, 32 and 36 leaves the remainders 19, 27 and 31 respectively. கரெக்ட்டா. ஸோ find the least number which when. ஸோ நம்ம LCM எடுக்கணும். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன எடுக்கணும்னா 34, 22, 36. Sorry, 24,
32 36 கிடைக்குதா, அது ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குதா 19 27 and 31. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கணும். எடுக்கணும் என்ன கிடைக்குது 5, என்ன கிடைக்குது 5, ஸோ 5. ஸோ நம்ம என்ன பண்ணா போதும், இந்த மூணு வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 24 32 32 36 இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4 எடுக்கலாம். ஸோ 6 24, 8 32, 9 36. ஸோ 3 எடுக்கலாம். ஸோ 2 6, 8 3 9. ஸோ 2 எடுக்கலாம். 1 2 4 2 8 3. ஸோ இதுக்கு மேலே அதை எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 4 3 12 12 2 24. ஸோ 24 இன்ட்டு 12. ஸோ 4 2 8 2 1 2 2 4 1 4. ஸோ ஆன்சர் கிடைக்கும் 288 கிடைக்கும். சரியா? ஸோ எல்சிஎம் கிடைச்சது 288 கிடைச்சது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிமைண்டர் வேல்யூ அந்த டிஃபரன்ஸ் கிடைச்சது 5. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணினா போதும் நமக்கு இதோட find the least number வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்ன கிடைக்கும் 285. ஸோ இதான் அதோட 283. ஸோ இதான் இதோட லீஸ்ட் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். மீதி உள்ள வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 12th கொஸ்டின் பாருங்க. If LCM of A and B is A and LCM of B and C is B, what is the LCM of C and A? ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க A, B ஓட எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, A ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. B, C ஓட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. C, A ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கொஞ்சம் அஸ்யூம் பண்ணோம். ஸோ A ஓட வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம், 10 எடுக்கலாம். B ஓட வேல்யூ 5, C ஓட வேல்யூ 1. கரெக்டா? ஸோ நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ A, B ஓட எல்சிஎம் என்னது A. அப்ப 10, 5. ஸோ இதோட எல்சிஎம் என்ன இருக்கும் 10 இருக்கும். அப்ப A கிடைச்சதா? ஓகே, கரெக்ட். அடுத்து பாருங்க B, C ஓட எல்சிஎம் என்ன இருக்கும், B ஆ இருக்கும். B, C என்னது 5, 1. இதோட எல்சிஎம் என்னது 5. ஸோ நமக்கு என்ன கிடைக்குங்க, B தான் கிடைக்கும். ஸோ 5. ஸோ இந்த 10 A கிடைச்சது, இங்க வந்து என்ன கிடைச்சது B கிடைச்சது. அதே மாதிரி C, A ஓட எல்சிஎம். அப்ப 10, 1 ஓட எல்சிஎம் ஆன்சர் என்ன கிடைக்கும் 10. அப்ப C, A ஓட வேல்யூ என்ன இருக்கும், நமக்கு ஆன்சர் A ன்னு இருக்கும். ஸோ எல்சிஎம் என்ன இருக்கும் A ன்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் அஸ்யூம் பண்ணும்போது இதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்த்தா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம செஞ்சு பார்க்கும்போது இதோட ஆன்சர் வந்து ஈஸியாவே கிடைக்கும். 14th கொஸ்டின் பாருங்க. Simplify x square minus 25 divided by x plus 3 divided by x plus 5 the whole square divided by x square minus 9. கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், a square minus b square அப்படிங்கற ஃபார்மட்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்ப இது நமக்கு என்ன கிடைக்கும், x plus 5 into x minus 5 கிடைக்கும் divided by x plus 3 divided by the x plus 5 the whole square. So a plus b the whole square நீங்க அப்படியே வெச்சுக்கோங்க, நம்ம கேன்சல் பண்ணலாம். So x plus 5 the whole square divided by, so இங்க பாருங்க x square minus 9 இருக்கு. So இதுவும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும், x plus 3 into x minus 3 இருக்கும். So ஒரு டிவிஷன் நடுவுல ஒரு டிவிஷன் இருந்தது அப்படினா இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் சிம்பலா மாத்தி அத தலைகீழ எழுதலாம். கரெக்ட்டா? So அதே மாதிரி எழுதிக்கோங்க. So x plus 5 into x minus 5 divided by x plus 3 into, இது என்ன பண்ணும், இந்த டிவிஷன் வந்து நீங்க இன்டா மாறிச்சு அப்படினா இந்த ஃபிராக்ஷன் கூட தலைகீழ எழுதணும். அப்ப இது எப்படி மாறும், x plus 3 into x minus 3 divided by x plus 5 the whole square. So x plus 3 யும் x plus 3 கேன்சல் ஆயிடும். So ஒரு x plus 5 யும் ஒரு x plus 5 யும் கேன்சல் ஆயிடும். So நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும், x minus 5 into x minus 3 divided by x plus 5 இருக்கும். So இதான் இதோட ஆன்சர். So நார்மல் ரூல்ஸ் அப்ளை பண்ணாலே போதும், இந்த சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 15th क्वेश्चन பாருங்க. Simplify 2/7 minus bracket of 1/4 divided by 2/3 minus 5/6 இந்த bracket வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. So நார்மல் போல்மாஸ் ரூல் தான். So ஃபர்ஸ்ட் bracket குள்ள சால்வ் பண்ணனும். So 2/7 minus 1/4 divided by 2/3 இருக்கு. இது எப்படி எழுதலாம், நம்ம 1/4 into 3/2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? மைனஸ் என்ன இருக்கு நமக்கு 5/6. சோ இத சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணா போதும். சோ 3 divided by 8. சோ 2/7 minus 3/8 minus 5/6 ன்னு இருக்கும். கரெக்ட்டா? சோ அடுத்த பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். சோ 6, 8 க்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம்.
ஸோ நம்ம 2ஆக போடலாம். 3 2 6 4 2 8. ஸோ இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது. ஸோ 3 6 6 4 24. ஸோ 24 தான் இதோட எல்சிஎம். ஸோ 2/7 மைனஸ் எல்சிஎம் எவ்வளவு 24. ஸோ மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எண் 3 24. ஸோ 3 9, 6 4 24. ஸோ 5 4 20. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 2/7 மைனஸ் 11/24 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை திரும்ப சால்வ் பண்ணோம். ஸோ 7,24. ஸோ எல்சிஎம் வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இங்கே இதை காசு மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 48 மைனஸ் 77 டிவைட் பை 24 இன்ட்டு 7. 7 28 8 இது 2 7 14 2 16 168 கிடைக்கும். ஸோ 77 என்ன பண்ணோம், 48 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 17 8 கழிக்க முடியும். ஸோ 17 8 கழிச்சு என்ன கிடைக்கும் 9. 6 4 கழிச்சா 2. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் 29 டிவைட் பை 168. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் 29 டிவைட் பை 168. நார்மல் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். 16th கொஸ்டின் பாருங்க. The exterior angles of pentagon are in the ratio 6:3:4:3:2. Find its interior angle. So நம்ம என்ன பண்ண போறோம், இதோட வேல்யூ என்னது 360 டிகிரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரேஷியோ கூட எக்ஸ் போட்டு அதை என்ன பண்ணுவோம் 360 டிகிரி என்ன பண்ணுவோம் ஈக்குவல் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுவோம், நமக்கு எவ்வளவு கிடைக்குது 18x எவ்வளவு 360 டிகிரி. ஸோ x என்ன கிடைக்கும் 20 டிகிரி. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன கிடைக்கும் 120 டிகிரி பிளஸ் 3 2 6 60 டிகிரி பிளஸ் 4 2 8 80 டிகிரி பிளஸ் 3 2 6 60 டிகிரி பிளஸ் 2 4 எவ்வளவு கிடைக்கும் 40 டிகிரி கிடைக்கும். கரெக்டா? ஸோ நம்ம இதில் கேட்டிருக்கிறது என்னது, ஃபைண்ட் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா அது இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ எவ்வளவு 180 டிகிரி. அந்த 180 டிகிரியில இருந்து இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அப்போ 180 மைனஸ் 120 எவ்வளோ கிடைக்கும் 60 டிகிரி. 180 மைனஸ் 60 எவ்வளோ கிடைக்கும் 120 டிகிரி. 180 மைனஸ் 80 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 100 டிகிரி. 180 மைனஸ் 60 அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 120 டிகிரி. 180 மைனஸ் 40 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 140 டிகிரி. ஸோ இதுதான் இதோட இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லாம் நீங்கள் 360 டிகிரி என்ன பண்ணுவீங்க ஈக்குவல் பண்ணுவீங்க. இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருந்து 180 டிகிரி என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதினா போதும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். 17th கொஸ்டின் பாருங்க. which one of the following cannot be the sides of a triangle? சரியா? ஸோ இந்த கீழே வரல எது வந்து sides of a triangle இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 5 6 இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் 9 கிடைக்கும். 4 + 5 கிடைக்கும் 9 கிடைக்கும். அந்த 9 வந்து இந்த 6ஓட பெரிய வேல்யூ. ஸோ அப்போனா இதோட வேல்யூ நமக்கு வராது. அடுத்த பாருங்க 2 + 3 என்னது 5. இந்த 5 வந்து தேர்ட் சைடு 4ஓட பெரிய வேல்யூ. அப்போனா அதுவும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் பாருங்க 3 + 4 வந்து என்னது 7. இந்த 7 வந்து இந்த 5ஓட பெரிய வேல்யூ. ஸோ அப்புறம் இதுவும் நமக்கு வராது. ஆப்ஷன் டி பாருங்க 1 + 2 வந்து 3. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மூணாவது வேல்யூக்கு என்னதான் இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இதுக்கு என்ன நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கிடையாதுன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையாங்கிள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 18th கொஸ்டின் பாருங்க. வித்தவுட் யூசிங் லாகரிதம் டேபிள் ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் log 2. ஸோ இந்த log 1 log 2 இந்த வேல்யூ நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தா பெட்டர். ஸோ இந்த log 2ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0.3ன்னு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் log வந்து ஒரு 5 இல்லை 10 வரைக்கும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19th கொஸ்டின் பாருங்க. The cost of leveling and topping a square lawn and produce 2.50 per meter square is 1322.50. Find the cost of fencing if and rupees 5 per meter. சரியா? ஸோ ஒரு ஸ்கொயர் லான் இருக்குது. இந்த ஸ்கொயர் லானை வந்து என்ன பண்ணுறாங்க டாப்பிங் பண்ணதுக்கு லெவல் பண்ணதுக்கும் டாப்பிங் பண்ணதுக்கும் 2.50 செலவாகுது. அப்புறம் வேலி அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் செலவாகும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். 4a வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 4a நம்ம வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது கூட இன்ட்டு 5 போடும்போது நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே ஏவோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் இன்ட்டு ரேட். சரியா? ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ சாரி ஃபார்முலா தப்பு. காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ரேட். காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ரேட்
ஸோ உங்கள் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 13322.50 13322.50 ஏரியா வந்து தெரியாது ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.50 ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏரியா வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம் ஸோ டிவைட் பை 2.50 போடுவீங்க ஸோ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் வந்து போயிடும் ஸோ ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ 5 25 2 10 மீதி 33 இருக்கும் ஸோ 6 30 மீதி 32 இருக்கும் ஸோ 6 30 மீதி 2 இருக்கும் 22 இருக்கும் ஸோ 4 20 மீதி 2 இருக்கும் ஸோ 5 25 ஸோ திரும்ப நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ 5 25 மீத 1 3 15 மீத 1 2 10 9 45 சரியா ஸோ 5329 இருக்கும் இதோட வேல்யூ ஏரியா A is equal to 5329 இருக்கும் நம்ம ஸ்கொயரோட ஏரியாக்கு ஃபார்முலா தெரியும் என்னது a ஸ்கொயர் வந்து 5329 வந்து என்னது a ஸ்கொயர் ஸோ a ஓட வேல்யூ என்ன இருக்கும் 73 இருக்கும் ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தா நம்ம கிடைக்கும் a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 73 கிடைக்கும் நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும் என்னது 4a ஸோ 4 into 73 என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 73 into 4 நாமளா பண்ணதுக்கு 2 மீத 1 7 28 29 ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கும் 292 மீட்டர் இருக்கும் சரியா ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கும் 292 மீட்டர் ஸோ நமக்கு இந்த வேலி அமைக்கணும் அப்போ ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளவு 5 ரூபாய் ஸோ நம்ம என்ன பண்ணோம் 292 into 5 மல்டிப்ளை பண்ணால் போதும் என்ன 10க்கு 0 மீது 1 9 45 46 6 இது 4 5 10 4 14 ஸோ எவ்வளோ ரூபாய் செலவாகும் 1460 ரூபாய் உங்களுக்கு செலவாகும் ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு தேவையானது ஃபார்முலா தான் ஃபார்முலா தெளிவாக இருந்தால் போதும் இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணுவோம் 20th கொஸ்டின் பாருங்க the diameter of a semicircular grass plot is 70 meter find the cost of fencing plot at rupees 12 per meter ஒரு செமி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அதோட பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா by d by 2 plus d சரியா ஸோ இதோட ஃபார்முலா ஸோ பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22 by 7 into d ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க எவ்வளவு 70 so 70 divided by 2 plus என்னது d 70 கரெக்ட்டா சோ கேன்சல் பண்ணலாம் 11 இதை கேன்சல் பண்ணலாம் 10 so 110 plus 70 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 180 மீட்டர் இருக்கும் சோ அந்த 180 மீட்டர் என்னது இதோட பெரிமீட்டர் நமக்கு இப்ப என்ன தேவை இதோட ஃபென்சிங்கோட காஸ்ட் சோ 1 மீட்டருக்கு வந்து 12 ரூபாய் சொல்லி கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணனும் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் 180 into 12 மல்டிப்ளை பண்ணா போதும் 18 into 12 8 16 1 1 1 2 1 8 சோ 6 8 10 11 1 மீத 1 2 சோ 216 சோ 2160 2160 ரூபாய் இதோட ஆகும் சோ நமக்கு தேவையானது இந்த செமி சர்க்கிளோட பெரிமீட்டரோட ஃபார்முலா by d by 2 plus d இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம் 22nd क्वेश्चन பாருங்க calculate the compound interest on rupees 9000 in 2 years when the rate of interest for successive years 10% and 12%. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 9000 சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10%. சோ செகண்ட் இயருக்கு என்ன கொடுத்திருக்காங்க 12%. சோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா கண்டுபிடிக்கணும் சரியா சோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%. சோ 9000ல 10% நமக்கு ஈஸியாவே தெரியும் சோ டோட்டல் வேல்யூ என்ன எடுப்போம் 100%. சோ 10% தான் ஒரு 0 நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணா போதும் சோ 10% எவ்வளவு இருக்கும் 900 ரூபாய் இருக்கும் சோ வட்டி எவ்வளவு ரூபாய் இருக்கும் 900 ரூபாய் ஆகும் அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் நமக்கு 9900 இருக்கும் அப்ப இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு மாறிடும் 9900 மாறிடும் எப்போ செகண்ட் இயர் ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அந்த வட்டி கூட அது எல்லாமே ஆட் ஆயிட்டே இருக்கும் சோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 9900 மாறிடும் செகண்ட் இயர் எவ்வளவு கொடுத்தாங்க 12% கொடுத்திருக்காங்க சோ இந்த வழி நீங்க என்ன எடுப்பீங்க 100% எடுப்பீங்க சோ 0 கேன்சல் ஆயிடும் சோ 10% எவ்வளவு 990 சோ 10% வந்து எவ்வளவு 990 1% நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படினா இந்த 0வையும் கேன்சல் பண்ணா போதும் 1% கிடைச்சிரும் சோ 1% எவ்வளவு 99 ரூபாய் 2% எவ்வளவு 188 ரூபாய் சோ 2% எவ்வளவு 188 ரூபாய் சோ இது ஆட் பண்ணா போதும் சோ 8 9 8 17 7 மீத 1 10 11 1178 ரூபாய் சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க calculate the compound interest on rupees 9000 in 2 years when the rate of interest அப்பனா 2 வருஷம் கழிச்சு அதாவது
ஒரு வருஷத்துக்கு 1178. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நம்ம வட்டி எவ்வளோ வந்தது 900, ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வந்தது 1178. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தரா போதும். ஸோ 900. ஸோ 8 7 10 0 மீது 1. ஸோ 2078 ரூபாய் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம 2 ஸ்டெப்பாக செஞ்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%, செகண்ட் இயருக்கு 12% போட்டு டோட்டல் நம்ம என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும், ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் பாருங்க, a certain sum of money in simple interest scheme amounts to rupees 8,880 in 6 years. So 6 yearsல அது எவ்வளவு மாறுதா, 8,880 மாறுதா, and rupees 7,920 in 4 years. சரியா, 4 yearsல வந்து எவ்வளவு இருந்திருக்கு, 7,920 இருந்திருக்கு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, இதோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் p கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத போறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இயரை கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 இயர் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0. 8ல இருந்து 2 கழிச்சா 6. ஸோ 18ல இருந்து 9 கழிக்கிறோம், அப்போ நம்ம என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ 2 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, நமக்கு 960 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 1 இயருக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும், டிவைட் பை 2 போட்டா போதும். ஸோ 4 2 8, 8 2 16, 0. ஸோ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 418 கிடைச்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 1 இயருக்கு வந்து 480, 2 வருஷத்துக்கு 960, அப்போ 4 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ இருக்கும், ஸோ 96 × 2 போட்டா போதும். ஸோ 6 12 2 மீத 1, 9 2 18 1 19. ஸோ 2 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும், 1920. அதாவது சாரி, 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 1920 கிடைக்கும். ஸோ இந்த 1920 இந்த டோட்டல் வந்து சப்ட்ராக்ட் பண்ணா போதும், நமக்கு என்ன கிடைக்கும், பிரின்சிபல் வந்து எவ்வளவு கிடைக்கும், 6000 கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் 6000 கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், R = SI × 100/PN. ஸோ S ஓட வேல்யூ வந்து 480 × 100/P ஓட வேல்யூ வந்து 6000, என்னோட வேல்யூ வந்து 1 இயர். ஸோ நம்ம வந்து 1 இயர் தான் கால்குலேட் பண்றோம். சரி, கரெக்டா. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். இந்த 6 நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா கேன்சல் பண்ணலாம். சரியா, ஸோ 8 48. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 8% கிடைக்கும். சரியா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 6000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 8%. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டின்ல ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ அதுல இருந்து 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ நமக்கு R ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும், இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். 24th கொஸ்டின் பாருங்க, a fair die is rolled, find the probability of getting a prime factor of 6. சரியா, ஒரு டையை நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுல பிரைம் நம்பர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 3 and 5. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா prime factor of 6, 6 ஓட ஃபேக்டர் என்ன கேட்டிருக்காங்க. சோ 6 ஓட ஃபேக்டர் என்னது, இந்த 2 உம் 3 உம். சோ ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் என்னது, டோட்டல் வேல்யூ நம்ம வந்து கீழ போடுவோம். எத்தனை ப்ராபபிலிட்டி வருதுங்க, ரெண்டு ப்ராபபிலிட்டி வருது என்னமோ மேல போடுவோம். சோ கேன்சல் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 1/3. சோ ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன இருக்கும், 1/3. 25th क्वेश्चन பாருங்க, pocket money received by 7 students is given below rupees 42, rupees 22, rupees 40, rupees 26, rupees 23, rupees 28, rupees 43. Find the median. அதோட மீடியன் கேட்டிருக்காங்க. சோ மீடியன் என்ன பண்ணும், சென்டர்ல இருக்க வேல்யூ தான் மீடியன். சோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், 22 இருக்கும். செகண்ட் வேல்யூ 23, நெக்ஸ்ட் வேல்யூ 26, அடுத்தது என்னது 28, அடுத்தது 40, 42, 43. சோ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. சோ மீடியன் என்னது, அது சென்டர்ல இருக்க வேல்யூ. சோ ஆன்சர் என்னது 28 இருக்கும். சோ அவ்வளவுதான், மீடியனாலே மிடில் இருக்க நம்பர் நம்ம எழுதினா போதும், ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வின்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.